மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே எம்ஆர்எஃப் தொழிற்சாலை பணியாளர்கள் குடும்பத்தினரோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆர்ப்பாட்டம் பற்றிய விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். சென்னை திருவொற்றியூர் அருகே எம்ஆர்எஃப் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இதில் பணியாற்றக்கூடிய 1800க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் குடும்பத்துடன் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இந்த தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் செய்வது 1.5 ஆண்டுகள் முடிந்த பிறகும் இன்னும் இந்த நிர்வாகம் தொழிலாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும், அதே போன்று வழக்கை காரணம் காட்டி ஊதிய ஒப்பந்தம் செய்வதற்கு தொடர்ந்து காலதாமதம் செய்து வருவதாக தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஊதிய ஒப்பந்தம் செய்ய வேண்டி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வரக்கூடிய தொழிலாளர்களை பழிவாங்கும் நடவடிக்கை சில நபர்களை பணி நீக்கம் செய்து நிர்வாகம் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. எனவே தொழிலாளர்களுடைய இந்த விரோத போக்கை எம்ஆர்எஃப் நிர்வாகம் கைவிட வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இவர்கள் வலியுறுத்தினர். அதே போன்று தொடர்ச்சியாக போராடி வரக்கூடிய தொழிலாளர்களுடைய கோரிக்கையை தொழிலாளர் நல ஆணையம் மற்றும் தமிழக அரசு உரிய கவனம் செலுத்தி தொழிலாளர்களுடைய கோரிக்கையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த செயலை கண்டித்து தொடர்ச்சியாக குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் ராஜ்குமார்.